78 வருஷமா பாகிஸ்தான் பிடியில் இருந்த பலூசிஸ்தான் தாங்கள் பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம் அப்படின்னு சுயாதீனமா அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறப்போகுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காலத்துல இருந்தே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணங்களில் ஒன்றாக பலூசிஸ்தான் இருந்து வருது. விடுதலைக்காக பலூசிஸ்தானும் 50 வருஷமா பாகிஸ்தானிடம் தொடர்ச்சியா போராடி சண்டை போட்டு உள்நாட்டு கலவரங்கள் எல்லாம் செஞ்சுட்டும் வராங்க. ஆனாலுமே பாகிஸ்தான் அரசு சளைக்காம பலூசிஸ்தானுடைய போராட்டங்களையும் நசுக்கி வருது. இந்த சூழல்ல மிர் யார் பலூச் அப்படிங்கிறவரு தன்னோட எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்ட ஒரு செய்தியில என்ன சொல்றாரு அப்படின்னா, பலூசிஸ்தானுடைய பாதுகாப்பு மற்றும் ராணுவம் 85% பகுதிகளை கைப்பற்றிருச்சு. பலூசிஸ்தானுக்கென தனியாக தேசிய கீதம், கரன்சி அறிமுகப்படுத்தியிருக்கோம். சர்வதேச சமூகம், இந்தியர்கள், அறிவுஜீவிகள், ஊடகங்கள் இதை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, பலூசிஸ்தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா, பாகிஸ்தானினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாகாணம் தான் பலூசிஸ்தான். பரப்பளவில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற 4 மாகாணங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைவுதான். பலூசிஸ்தானுடைய வடகிழக்குல கைபர் பக்துன்கவா, கிழக்கே பஞ்சாப், தென்கிழக்கே சிந்து, மேற்கே ஈரானுடனும் வடக்குல ஆப்கானிஸ்தானுடனும் எல்லையை பகிர்ந்திருக்கு. பலூசிஸ்தான் மாகாணம் அப்படிங்கிறது ஈரானினுடைய சிஸ்தான், பலூசிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய நிம்ரூஸ் மற்றும் ஹெல்மண்ட் உள்ளிட்ட சில பகுதிகளை சேர்த்தாதான் பலூசிஸ்தானுடைய முழு பகுதியே இருக்கும். ஒருபுறம் அரபிக்கடலை எல்லையாக பலூசிஸ்தான் வச்சிருக்கு. அதே நேரத்துல இயற்கை வளங்களாலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க அதிக அளவுல எரிவாயு, நிலக்கரி மற்றும் செம்பு, தங்கம் உள்ளிட்ட தாதுக்களும் இருக்கு. பாகிஸ்தானுடைய பலூசிஸ்தான் அந்த நாட்டுல 44% நிலப்பரப்பை கொண்டிருந்தாலுமே அங்க 6% மக்கள் மட்டும்தான் வாழ்றாங்க. இங்கு வாழக்கூடிய பலூச் பழங்குடியினர் நூற்றாண்டுகளா வசித்துட்டும் வராங்க. இங்கு வாழக்கூடிய பஸ்தூன் பிரிவை விட பலூச் பழங்குடியினர் தான் மூத்தவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, எப்படி இந்த இணைப்பு நடந்துச்சுன்னு பார்க்கும்போது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல சுதந்திர நாடா அறிவிக்கப்பட்ட பலூசிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அழுத்தத்தின் காரணமா 1948ஆம் ஆண்டு மார்ச் 27 அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா இணைஞ்சு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடுறாங்க. ஆனாலும் வலுக்கட்டாயமா பாகிஸ்தானோட சேர்க்கப்பட்டதாக பலூசிஸ்தான் மக்கள் நம்புறாங்க. அந்த நாட்டு மக்கள் தங்களை ஒரு சுதந்திர நாடாக பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாலுமே கடந்த 50 வருஷமா அது நடக்கவே இல்லை. அதனால பாகிஸ்தான் அரசு மற்றும் அதனுடைய இராணுவத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வராங்க. பலூசிஸ்தானுடைய சுதந்திரத்திற்காக பல பிரிவினைவாத குழுக்கள் செயல்பட்டும் வருது. அதுல ரொம்ப பழமையானது மற்றும் திறன் வாய்ந்த அமைப்புகளை ஒன்றாக BLA அப்படிங்கிற பலூசிஸ்தானுடைய விடுதலை இராணுவம் அறியப்படுது. கடந்த 2000ஆம் வருஷத்துல இருந்துதான் சுறுசுறுப்பா விடுதலைக்காக இயங்க தொடங்கிய இந்த அமைப்பு பலூசிஸ்தானுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள், இராணுவத்தினர் மீது தாக்குதல்களையும் நடத்தி வருது. இந்த அமைப்பை ஒடுக்க பாகிஸ்தான் இராணுவமும் கடுமையா போராடி இறுதியில தீவிரவாத பட்டியலையே சேர்த்துட்டாங்க. சரி, பலூசிஸ்தானுடைய கிளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்று சுதந்திர தேசமா பலூசிஸ்தான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமா ஒன்றுதான் வளர்ந்து வரக்கூடிய சீனாவினுடைய ஆதிக்கம். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கினுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற திட்டத்தினுடைய ஒரு பகுதியா சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் திட்டம் இருந்துட்டு வருது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலூசிஸ்தான் முக்கிய வழியாகவும் இருக்கு. ஓமன் வளைகுடாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆழ்கடல் துறைமுக நகரான குவாடர் வரை இருக்கக்கூடிய வழித்தடமா இருக்கிறதுனால சீனா இதுல ஆர்வமாகவும் இருக்கு. பலூசிஸ்தானில் இருக்கக்கூடிய குவாடர் நகர்ல சுரங்க திட்டங்கள் மற்றும் சர்வதேச விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள்லையும் சீனா ஈடுபட்டிருக்கு. ஆனா பலூசிஸ்தான் மக்களோ என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய வளங்கள், நிலத்தை பாகிஸ்தானோட ஆதரவோட சீனா சுரண்டி வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சீன முதலீடுகளும் தொழிலாளர்களும் பெருமளவுல வர்றதுனால குறைஞ்ச அளவுல இருக்கக்கூடிய பலூச் பழங்குடியினருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்படின்னு ஒரு அச்சமும் இருக்கு.
சரி, இந்த ஒரு பிரச்சனையில இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்றதாக பலுசிஸ்தான் அறிவிச்சாலுமே இந்தியாவிடமிருந்து அந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்குது. ஆனா இது ரொம்ப சிக்கலான சூழல் அப்படிங்கிற காரணத்தினால இந்திய அரசு தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு கருத்தும் சொல்லப்படல. பலுசிஸ்தான் பகுதியில மனித உரிமை மீறல் பத்தி இந்தியா குரல் கொடுத்தாலுமே இந்த விவகாரத்துல சீனா பாகிஸ்தான் நிலைப்பாட்டை எதிர்பார்த்து மௌனமா இருக்கு. உலக அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க இந்த விஷயத்துல அப்படின்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. பலுசிஸ்தான் சுதந்திரத்திற்கு அளிக்கப்படக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது மறுபுறம் பாகிஸ்தானினுடைய இறையாண்மைக்கு நேரடியா விடுக்கக்கூடிய சேலஞ்சாக மாறலாம். இதை காரணமா வச்சுட்டு பாகிஸ்தான் காஷ்மீர் விவகாரத்தை இழுத்தாங்க அப்படின்னா அது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பிற நாட்டு உள் விவகாரங்கள்ல இந்திய அரசு தலையிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்படலாம். பலுசிஸ்தானையும் காஷ்மீரையும் ஒரே தளத்துல வச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சிக்கலாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் வியூக வல்லுநரான அமிதாப் துவாரி ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு அளிச்சிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, பலுசிஸ்தான் சுதந்திர விவகாரத்துல இந்தியாவினுடைய எந்த ஆதரவும் காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் மறுபடியும் தொடர்க்க ஒரு பாதையாக மாறலாம். சீனாவுடனும் இந்தியாவுக்கு சிறப்பான நட்புறவு கிடையாது. 2020ஆம் ஆண்டு கல்வான் மோதலுக்கு பின்னாடி சீனா இந்தியா உறவு ரொம்ப சிறப்பாக இல்லை. பலுசிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் சீனாவினுடைய முதலீடு அதிகமா இருக்கக்கூடிய நிலையில பலுசிஸ்தானுக்கு இந்தியா அளிக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது பிராந்தியத்துல ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தலாம். பாகிஸ்தான் சீனாவினுடைய நட்புறவை நாமளே வலுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையலாம். சீனா இந்திய எல்லைகள் மறுபடியும் பதற்றமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பலூச் பிரிவினைவாதிகளுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு ஆதரவையும் அளிக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாமிய குடியரசும் எச்சரிச்சிருக்கு. இந்த சூழல்ல இந்தியா ஆதரவு அளிக்கும் பட்சத்துல, ஒருவேளை ஆதரவு அளிக்கும் பட்சத்துல ஈரான் மாதிரியான இஸ்லாமிய நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா தன்னை அந்நியப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஈரான்ல இந்தியா சார்பில் நடந்து வரக்கூடிய சாபகர் துறைமுக பணிகள், வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் இது பின்னடைவாக அமைஞ்சிரும். பலுசிஸ்தானுடைய இந்த அறிவிப்பு ஆசிய பிராந்தியத்துல பதற்றத்தை மறுபடியும் ரொம்பவே அதிகப்படுத்தும். ஏற்கனவே ஊடுருவல் தீவிரவாத பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில இந்தியா இதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா செயல்படணும் அப்படின்னு எச்சரிக்கையாக தெரிவிச்சிருக்காரு. சரி, இந்த விஷயத்த சீனா ஏன் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பலுசிஸ்தான் நலன் அப்படிங்கிறது இப்போதைக்கு சீனாவுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி $6500 கோடி மதிப்புல உருவாக்கி வரக்கூடிய சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டம் அப்படிங்கிறது பலுசிஸ்தான் வழியாக தான் போகுது. இந்த திட்டம் சீனாவினுடைய மேற்கு பகுதியையும் அரபிக்கடலையும் இணைக்குது. இதற்காக சாலை மார்க்கம், ரயில் போக்குவரத்து, கடல் சார் போக்குவரத்தை சீனா ரொம்பவே தீவிரமா செஞ்சுட்டு வர்றாங்க. மலாக்கா நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து போகும்போது கூடுதல் தொலைவையும் செலவும் சீனா சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனா பலுசிஸ்தானினுடைய அரபிக்கடல் வழியாக போகும்போது சீனாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், செலவு ரொம்பவே குறையும். மலாக்கா நீரிணையை எதிர்பார்க்க தேவையே கிடையாது. இதற்காகத்தான் பலுசிஸ்தானினுடைய குவாடர் ஆழ்கடல் துறைமுகத்துக்காக சீனா அதிக அளவுல இன்வெஸ்டும் செஞ்சிருக்காங்க. குவாடர் நகர மிகப்பெரிய வர்த்தக நகரமாகவும் துறைமுக நகராகவும் மாற்றணும் அப்படின்னு சீனா பிளான் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஈஸ்ட் பே எக்ஸ்பிரஸ்வே, நியூ ரோட் நெட்வொர்க், எரிசக்தி கட்டுமானம், குவாடர் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு அடுக்கடுக்கா சீனா பிளான்களையும் வச்சிருக்கு. மத்திய ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தங்களோட தயாரிப்புகளையும் உற்பத்தி பொருட்களையும் ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிறக்கும், வர்த்தகத்தை பெருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காகவும் குவாடர் துறைமுகம் ரொம்ப சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு சீனா நினைக்குது. அது மட்டும் இல்லாம பலுசிஸ்தான் தாது வளங்கள்ல செழிப்பான பகுதி, குறிப்பா நிலக்கரி, செம்பு வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இங்க சுரங்க பணிகள்ல ஈடுபட சீனா திட்டமிட்டிருக்கிறதாக தெரியுது. இதற்காக சாகை மாவட்டத்துல செயின்டாக் காப்பர் திட்டத்தையும் சீனா முன்மொழிந்து பாகிஸ்தானுடன் ஒப்பந்தமும் செஞ்சிருக்கு. இந்த சூழல்ல பலுசிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத எந்த நாடேனும் அங்கீகரிச்சாங்க அப்படின்னா சீனாவினுடைய கோபம் உச்சத்திற்கே செல்வதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல சீனாவினுடைய நீண்டகால திட்டங்கள் ஸ்பாயில் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காம மௌனமான பார்வையாளராகத்தான் சீனா இருக்கு.
பலுசிஸ்தான் விவகாரத்துல இந்தியா கருத்துக்களை கூறினாங்க அப்படின்னா சீனாவினுடைய எதிர்வினையும் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் நிபுணர்களினுடைய கருத்தாகவும் இருக்கு. பலுசிஸ்தான் மீதான பாகிஸ்தானினுடைய கட்டுப்பாட்டிற்கு ஏதேனும் சவால்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சீனாவினுடைய நீண்டகால திட்டங்களுக்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பலுசிஸ்தானினுடைய சுதந்திர அறிவிப்பு அப்படிங்கிறது சாத்தியக்கூறுக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. பலுசிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ சுதந்திரம் சீனாவினுடைய முதலீடுகளுக்கு பல வழிகளில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். இப்படியெல்லாம் இருக்கும்போது பலுசிஸ்தான் தனி தேசமாக அங்கீகரிப்பது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அது குறித்து நம்ம பார்க்கும்போது பலுசிஸ்தானை தனி தேசமாக அங்கீகரிக்க 4 முக்கிய அம்சங்கள் தேவை. முதல் விஷயம் நிரந்தரமான மக்கள் தொகை. ஒரு அரசுக்கு அதனுடைய எல்லைக்குள்ள வசிக்கக்கூடிய நிலையான மக்கள் தொகை இருக்கணும். பலுசிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான கலாச்சார, இன மற்றும் மொழி அடையாளங்களை கொண்ட பலூச் மக்களே பெரும்பாலும் அதிகமாக இருக்காங்க. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை உள்ளடக்குவது தொடர்பான கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதே போல எல்லை வரையறை. ஒரு நாட்டுக்கு அது தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய தெளிவான நிலப்பரப்பு அவசியம். ஆனா பலுசிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. அதனுடைய எல்லை பகுதி அப்படிங்கிறது பாகிஸ்தான், ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளினுடைய சில பகுதிகளில் பரவி இருக்கு. முக்கியமான பகுதியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. பலுசிஸ்தானுடைய சுதந்திர கோரிக்கைக்கு இது ரொம்ப பெரிய சவாலாகவும் அமையும். அடுத்ததாக ஒரு ஸ்திரமான அரசாங்கம். ஒரு தேசம் புதுசா அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கும்போது சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறது, அரசு நிறுவனங்களை நிர்வகிக்கிறது, பொது சேவைகளை மக்களுக்கு வழங்குறது மற்றும் தன்னோட ஆட்சி பகுதியை நிர்வகித்தல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் தேவைப்படுது. பலுசிஸ்தான்ல ஏற்கனவே பல போராட்ட குழுக்கள் செயல்படும் போது ஸ்திரமான அரசை உருவாக்குறது அப்படிங்கிறது சாத்தியமற்றதாக கருதப்படுது. அடுத்ததாக சர்வதேச உறவுகளை வளர்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இறையாண்மை பெற்ற ஒரு தேசம் மற்ற நாடுகளுடன் நட்புறவை வலுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அதை கண்டிப்பா வளர்க்கணும். சர்வதேச விவகாரங்கள், ஒப்பந்தங்கள், ராஜதந்திர ரிலேட்டடான அந்த உறவுகளை உருவாக்குறது இப்படின்னு இது எல்லாமே பலுசிஸ்தானால சாத்தியமாங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அடுத்ததாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலினுடைய பரிந்துரையையும் பெறணும். ஐநா கவுன்சில் இருக்கக்கூடிய 15 உறுப்பினர்கள் கவுன்சில்ல குறைந்தபட்சம் 9 நாடுகளினுடைய ஆதரவை பெறணும். வீட்டோ பவர் உள்ள நாடுகள் எந்த விதமான தடையும் தெரிவிக்கவே கூடாது. வீட்டோ பவர் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா நினைச்சாங்கன்னா இந்த மனுவை நிறுத்தவும் முடியும். அடுத்ததாக ஐநாவில் பொதுச்சபையில வாக்கெடுப்பு அப்படிங்கிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பலுசிஸ்தான் மனுவை ஏற்கும் பட்சத்துல அந்த மனு ஐநா சபையில வாக்கெடுப்புக்கு விடப்படும். 193 உறுப்பு நாடுகளில் 2 பங்கு பெரும்பான்மை பெற்றாங்க அப்படின்னா மட்டும்தான் தனி தேசம் சாத்தியமாகும். இது எல்லாமே நடந்தா மட்டும்தான் பலுசிஸ்தான் தனி தேசம் சாத்தியமாகும்.